இன்றைக்கி எவ்வளவு சொத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்குதோ அதை பாதுகாக்கிறதுன்னு சொன்னால் வேலி போட்டு பாதுகாக்கிறது இல்லை. இன்றைக்கி வக்ஃபினுடைய நிறைய இடங்கள் நம்மளிடத்தில் ஏனோதானோன்னு கிடக்குது. இன்னைக்கு இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை நாம் ஒழுங்காக பராமரித்து அதற்கான வருமானத்தை நாம் உருவாக்கி விடுமையானால் முஸ்லீம்களுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களுக்கான படிப்பு தேவை, அவர்களுக்கான பொருளாதார தேவை, அவர்களில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கான தேவை, ஏழைகளுக்கான, அனாதைகளுக்கான, அத்துணை பேர்களுக்கான தேவையும் நிறைவேறிவிடும். ஒழுங்காக பராமரித்து அதன் மூலமாக நாம் ஒரு வருமானத்தை உருவாக்கினார். எத்தனையோ இடங்கள் இன்னைக்கு சும்மா கிடக்குது, வேஸ்டாக கிடக்குது. இன்னைக்கு பணம் தர்றதுக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நாம் பில்டிங் எழுப்பி மஸ்ஜிதுக்கான வருமானத்தை உருவாக்கலாம், மதரசாக்களுக்கான வருமானத்தை உருவாக்கலாம். அந்த வக்ஃபு எதற்காக செய்யப்பட்டிருக்கிறதோ அதற்கான வருமானத்தை உருவாக்கலாம். வருமானத்தை உருவாக்கி அது எதற்காக செய்யப்பட்ட நோக்கத்திற்காகவே அதை செயல்படுத்தும் பொழுது, அதை செலவு செய்யும் பொழுது வக்ஃபும் பாதுகாக்கப்படும், அந்த வக்ஃபு வளர்ந்து கொண்டும் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வக்ஃபு தேஞ்சிட்டு போகும். வக்ஃபு பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய வழி அதை வருமானம் உள்ளதாக ஆக்கணும். அதே மாதிரி வக்ஃபு இடத்தை வாடகைக்கு விடும் பொழுது பல இடங்களில் குறைஞ்ச வாடகைக்கு விடுறாங்க. ஆக குறைஞ்ச வாடகைக்கு 2000 ரூபாய் வாடகைக்கு உள்ள ஒரு இடத்த ஒரு 200 ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க. வக்ஃபு சொத்துல மட்டும்தான் இது நடக்குது, வேற எங்கேயும் நடக்காது. நம்ம வீட்டு சொத்துல நடக்குமா இது? நம்ம வீட்டை அப்படி வாடகைக்கு விடுவோமா? ஆனால் பல இடங்களில் வக்ஃபு சொத்துக்களை மிக குறைந்த அடிமாட்டு விலைக்கு வாடகைக்கு விடப்படுகிறது. பல இடங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கொள்கிறாங்க வாடகைக்கு. அது அவங்க உள் வாடகை விட்டு ஒரு பெரிய லாபம் சம்பாதிக்கிறாங்க. வக்ஃபு சொத்துக்கள் இன்னைக்கு நம்ம அதானி அம்பானியை பற்றி பேசுகிறோம், எல்லா சொத்துக்களையும் கார்ப்பரேட் எடுத்துக்கொள்ளுதுண்டு. ஆனால் நமக்குள்ளேயும் கூட இது மாதிரி நடக்குது. வக்ஃபு சொத்துக்களை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களுக்கானது, பொதுமக்களுக்கானது. அப்படிப்பட்ட வக்ஃபு சொத்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது ஒரு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியாக யார் விவரமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ நீண்ட காலத்துக்கு வாடகைக்கு விடக்கூடாது. பல இடங்களில் 90 வருஷம், 99 வருஷம், 50 வருஷம் இப்படியெல்லாம் வாடகைக்கு விடுறாங்க வக்ஃபு சொத்துக்களை. ஆனால் நம்முடைய சுய சொத்துக்கள் விஷயத்தில் அவ்வளவு பேணுதலாக இருப்போம். 11 மாதம்தான். நாட்டினுடைய சட்டத்தையும் கவனத்தில் கொள்ளணும். இன்னைக்கு நிறைய சட்டங்கள் இப்படி இருந்தால் நம்ம நீண்ட வாடகைக்கு கொடுத்தோன்னு சொன்னால் நம்ம கையை விட்டு போயிடும். அப்படி அதில் உஷாராக இருக்கணும். அது மாதிரி வக்ஃபினுடைய ஆவணங்களை பாதுகாக்கணும். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால் பல நிர்வாகங்களில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த ஆவணங்களை ரிஜிஸ்டர் பதிவு செய்யப்பட்ட பதிவுகளை யார் வச்சிருக்கிறது, நானா நீ ஏங்கிற போட்டி வந்து அதை பாதுகாக்கிறது யார்? பல இடங்கள் அந்த சண்டை. அதுக்கு சில இடங்களில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் காலப்போக்கில் அவர் வாங்கி வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சுக்கிறாரு. அதுக்கு பிறகு காலகாலமாக அவர்கிட்ட இருக்குதுங்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு யாருக்குமே தெரியாமல் போயிடும். இந்த மஸ்ஜிதினுடைய வக்ஃபினுடைய ஆவணங்கள் எங்கேன்னு கேட்டால் யார்கிட்டையுமே இல்லை. இன்னைக்கு அப்படியான நிலைமைகள் நிறைய இடங்கள் இருக்குது. அதுலாம் நம்ம உஷாராக இருக்கணும். ஆவணங்களை பாதுகாக்கிறது இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் வச்சு பாதுகாக்கணும்னு இல்லை. இன்னைக்கு சூழலில் பாதுகாப்பு பெட்டக வசதிகள்லாம் இருக்குது. பொது இடங்களில் வச்சு பாதுகாக்க முடியும், பத்திரமாக அதை பாதுகாக்க முடியும். அது மாதிரியான இடங்கள்லாம் வரும்பொழுது ஒரு தனிநபர் வைத்துக்கொண்டு இருக்கும்போது தான் அந்த பிரச்சனை வரும். ஒரு தனிநபருடைய கையில் இருக்கும்போது தான் அதை கண்காணித்து கொண்டிருக்க வேண்டும். காலப்போக்கில் யார்கிட்ட இருக்குன்றே தெரியாதுன்னு வரும் பொழுது அந்த ஆவணங்கள் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட பதிவேடுகள் தேடும் பொழுது எங்கே என்ன ஏது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இந்த காலத்தில் பதிவேடு இல்லைன்னு சொன்னால் வக்ஃபே இல்லைன்னு சொல்லும் இந்த சட்டம், இப்போ வந்திருக்கிற சட்டம். ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த சொத்துக்கள், அந்த வக்ஃபு சொத்துக்கள் வக்ஃபாகவே எடுத்துக்கொள்ளப்படாது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இந்த சட்டம் தாக்கலாகி ஒரு சட்டமாக உருவெடுக்குமேயானால் இந்த சமுதாயம் ஒரு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதற்கு நாம் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும்.